வணக்கம் வணக்கம் சார். சார் பழனியாண்டவரே பார்த்த மாதிரி இருக்கு சார். சார் தான் வந்து இந்த ஷிப்போட கேப்டன் கிடையாது, இந்தியாவோட கேப்டனாவும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல மாற முடியாது. எமர்ஜென்சி ஏதோ பொதுவாவே வந்து நானே ஒரு இன்ஜினியர் தான். பெயிண்ட் அடிக்கிறான் சார். அதை வந்து இன்ஜினியரிங்ல சேர்த்துட்டாங்க, பெயிண்டிங் இன்ஜினியர். நான் வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல சார், ஆமா, அது வாசல் வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்ல சார், கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி. சார் நீங்க பேசாம இங்க கூட vlog வந்துருங்க சார், நாங்க எந்த காமெடி பண்ணாலும் சிரிக்கிறீங்க. இப்படிலாம் எங்களுக்கு ஆடியன்ஸே இல்ல சார் முன்னாடி மாதிரி. இல்ல சார், நான் சிவில் இன்ஜினியர். பட் அது முடிச்சுட்டு யோசிச்சேன், பேசாம நம்ம சிவில் இன்ஜினியர்லயே போலாமா இல்ல மெரைன் படிக்கலாமா அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் மெரைன் வேலை இல்லாம நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. சரி நம்ம போய் இன்னும் இதாயிடுமே அப்படின்றதுனால வேணாம்னு விட்டுட்டேன். நல்ல பாடு. வராம இருந்ததா உங்களை முன்னேற்றத்தை வந்திருக்கீங்க. வந்ததா வீணா போயிருக்கீங்க. வந்திருந்தா இந்த துறையே வீணா போயிருக்கும். வராதனால மரேன் இப்ப நல்லா இருக்குன்றாரு. புரியுதா? இல்ல சார், நீங்க மோட்டிவேஷன் கொடுத்தாதான் இந்த மாதிரி சின்ன பசங்க வர முடியும். இல்ல அதாவது இன்னொன்னு என்னன்னா, மெரைன் வந்து பாக்குறதா வந்து அழகா இருக்கும். உள்ள வந்து நிறைய வந்து இது இருக்கும். ஏன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் மெயினா வேணும். இல்ல இருக்கு, வாந்தி எடுத்துட்டு தான் வந்தான். இவங்க புதுசா இருக்கலாம், நான் வந்து காசிமேடு தான். நம்ம அந்த மீனவன் நம்ம காசி வாசல்ல உட்காந்து தூண்டில் போடுவான், அவ்வளவுதான். இந்த போட்டை எடுத்துட்டு கூட கடலுக்குள்ள போனது கிடையாது. ஆனா காசிமேடு மீனவன் அப்படியா? அது திருப்பி நான் பிடிச்சிட்டேன். அதான் இப்ப நாங்க இதெல்லாம் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஷிப்லன்னா வியட்நாம்ல இருந்து இந்த ஆலாங் பேன்னு சொல்லிட்டு அது இருக்கும். அது வெளில இருந்து கொஞ்ச நேரம் அப்படி அலோவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸா அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். இப்படியே பேசிட்டு. ஆனா இவ்வளவு கூலான ஒரு கேப்டன் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கேப்டன் தோனிக்கு அப்புறம் நீங்க தான் இவ்வளவு கூலான ஒரு, ஏன்னா தமிழ் பேசுற ஒரு கேப்டன், இன்னொன்னு இவ்வளவு கூலான ஜாலியா இப்படி கூப்பிட்டு சுத்தி காட்டக்கூடிய ஒரு கேப்டன் நாங்க பார்த்தது இல்ல. ரொம்ப நன்றி. ரோடு அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த ரோடு இப்படி நேரா போறோம், இதுல லெஃப்ட் திரும்பணும், ரைட்டு திரும்பணும், நடுவுல வண்டி வருது, இது எல்லாமே நமக்கு தெரியும். இது கடல், சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா தண்ணியா இருக்கு. எந்த மாதிரியான ஒரு இதுல இதுக்கு வந்து சார்ட் மேப் கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் சைடுல. அதுல வந்து டிராயிங் பண்ணி ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி எல்லாமே போட்டோம். ஜிபிஎஸ் அதுல வந்து ஃபீட் பண்ணிடுவோம். அந்த வேப்பன் லாட்லாம் போட்டு போட்டோன்னு எங்களுக்கு, ஏன்னா ரெகுலர் ரூட்னால வந்து இந்த வேப்பன் ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கோம். நாகப்பட்டினம் டு கேகேஎஸ் போனா இதை போடணும், கேகேஎஸ் டு நாகப்பட்டினம் வந்தா இது ஆல்ரெடி ஃபீடர் இந்த ஜிபிஎஸ். ஓகே ஓகே, அதை வந்து டக்கு டக்குனு போடுறதுன்னா போட்டுருவோம். அது இன்புட் மாதிரி